இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் அண்ட் மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நைட்டே வெள்ளை பட்டாணியை கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். அதில் இப்போது வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்ந்து குக்கரில் ஒரு 5 to 6 விசில்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா செய்யலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு. ஸோ இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வானலில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு போட்டு இந்த ஆனியனை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்து அதையும் பேஸ்ட்டாக்கி அது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. ஏன்னா பட்டாணிலே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதுக்கு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பதம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே குக்கரும் விசில் முடிஞ்சிருக்கும். ரிலீஸ் ஆன உடனே அந்த பட்டாணியும் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டோன்னா நமக்கு மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம பேரலாக லெமன் ரைஸும் செஞ்சுக்கலாம். பக்கத்துலேயே நான் பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் வடி போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸு, உப்பு, அப்புறம் வடித்த சாதத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா லெமன் ரைஸும் ரெடி. இப்போது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈஸியாக அதை பேக் பண்ணி அனுப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.